எல்லா ஐயருங்களும் உள்ள வாங்க. ஐயா கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க. ப்ரொஜெக்டர் ஆன். இது ஒரு மோதிரம், வித்தியாசமான மோதிரம். இந்த மோதிரத்தை கையில போட்டிருக்கிறாள் ஒரு ஐயர். 44 கோடி ரூபாய் கொள்ளையடிச்ச ஆள். நீங்க விசேஷங்களுக்காக போற வீட்டுல எந்த ஐயராவது இந்த மாதிரி மோதிரத்தை கையில போட்டிருக்கத பார்த்திருக்கீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, இனிமே யாராவது பார்த்தா தகவல் கொடுங்க. நீங்க கொடுக்கிற தகவல் ரகசியமா வச்சுப்போம். யாரும் பயப்பட வேண்டாம். தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பணம் தரும்.
என்ன இது? இந்த மோதிரத்தை பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க, பணம் தரும். இது உங்க பொண்ணு படிப்புக்கு. இல்ல, எனக்கு தெரியாது. நான் மாத்தல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பார்த்தது நான் ஊருக்கு போயிட்டு வரேன். தீர்காயுஷா இருமா. போயிட்டு வரேன் மாமி. வாம்மா. வரேன் மாமி. மகராசியா போயிட்டு வாடிம்மா. என்னடி அம்மா 30 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு அரை குறையா போட்டுட்டு போறேன். ஒண்ணு இல்ல, அப்பளம் இடம் இன்னும் கத்துக்கலையேன்னு சொன்னேன். போயிட்டு வாடி அம்மா. நீ இல்லாம நேக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. இல்ல மாமி, அப்பா உடனே வர சொல்லி தந்தி கொடுத்துருக்காரு. போலன்னா அந்த மிலிட்டரி செம்ம டோஸ் விடும். சரி போயிட்டு வரேன். பப்ளு, என்னாச்சு? ஏய், இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? கடைசி வரைக்கும் நீங்க கூட கப்ளிங்ஸ் விளையாட்டு விளையாடவே இல்ல. கப்ளிங்ஸ் தானா? டெல்லிக்கு வா, தினம் விளையாடலாம். என் கூட மட்டும் இல்ல, எங்க காம்பவுண்ட்ல மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, நேபாளி, அசாமி எல்லாம் இருக்காங்க. எல்லாரோடயும் விளையாடலாம். சரியா? நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது, புறப்படலாமா? வா. பாய். போயிட்டு வரேன். அப்புறம் போனது லெட்டர் எழுது. வேற எதுவும் சொல்ல தோணுச்சா? நான் அன்னைக்கே டெல்லி போயிருப்பேன். உங்களாலதான் நின்னேன். ஆனா எவ்வளவு நல்லா இருந்துச்சுல்ல? ஆட்டம் பாட்டம் கூத்து. டெல்லி போன இதெல்லாம் நினைச்சுப்பேன். நீங்க நினைச்சுப்பேலா? என்ன என் பேச்ச? ஹலோ ஹலோ, அப்பளம் கம்பெனி ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க. அப்புறம் நான் ஃப்ளைட்ல ஏறினப்புறம் அடடா நெஞ்சில இருக்கிறத விட்டு கொட்டாம போயிட்டமேன்னு ஏதாவது பண்ணிக்க போறேன். அதனாலதான் கேக்குறேன், சொல்லிடுங்க. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். உன் வயசு அலைப்பாயிர வயசு. அந்த வயசு பொண்ணுங்களுக்கு அமைதியா, அன்பா, ஆதரவா எந்த ஆம்பளை பேசினாலும் அவனை பிடிக்கும். உனக்கு என் மேல் ஏற்பட்டிருக்கிற அன்பு காதல் இல்லை, ஈர்ப்பு, இன்ஃபேச்சுவேஷன். உண்மையான காதலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் பக்குவம் வேணும். அது கொஞ்ச நாளாகும். அது வரைக்கும் ஆடி பாடி விளையாடி சந்தோஷமா இரு. காதலையும் நட்பையும் குழப்பிக்காது. We are friends. Good friends. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல கிச்சா. Anyhow, thanks for your advice. Thanks for everything. Final call. Passengers are requested to board it. கிச்சா, நான் போயிட்டு வரேன். பாய். கிச்சா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மோதிரத்தை நான் சுட்டுட்டேன். உங்க ஞாபகமா என்கிட்ட இருக்கட்டும். திருப்பி கேட்காதீங்க. பாய். டேய், என்னடா திங்கிங்? ஓ, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு எழுதிச்சு போனாயே. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழுந்து கிடந்துச்சு. அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம். என்னங்கானது? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா என் பொண்ணு மாப்பிள்ள பேரை போடுறத விட்டுட்டு கண்ட பரதேசிங்க பேரை போட்டிருக்க. யாரியா கிச்சா சுசிலா? இந்த அப்பளம் சப்பளை பண்ணானே அவன் பேரு தான் கிச்சா. அவன் லவ்வர் பேரையோ பொண்டாட்டி பேரையோ கூடக்க எழுதிட்டாமல் இருக்கு. ராமையா, இதெல்லாம் எடுத்துட்டு போய்
இந்த அப்பளத்தை சப்ளை பண்ணான கிருஷ்ணமூர்த்தி அவன் மூஞ்சில சொவட்டி அடிச்சிட்டு வாயா. அப்பளத்துல கிச்சா சுஷால நடந்தது யாரு? உங்களதான் கேக்குறேன். யாரும் வாய் திறக்க மாட்டாளா? பேச மாட்டாளா? மணியனே, இவங்க நல்லா கணக்கத்தை தந்துருங்க. உங்களை எப்படி எல்லாம் வச்சிருந்தேன்? என்ன சந்தி சிரிக்க வச்சுட்டீங்க. போக, எல்லாரும் போக. இது அப்பளம் இட்டது என்னவோ நாங்க தான். ஆனா அதுல பேரு எழுதினது சுஷீலா. அத நான் தான் எழுதினேன். எனக்குன்னு எங்க ஆத்துல பொறிச்சுக்கன்னு அது எப்படி கல்யாண பேக்கெட்ல கலந்தது? தப்பு. ஏன் தப்பு? இந்த அப்பள கம்பெனி ஆரம்பிச்சேனே, அது ஏன் தப்பு? உங்களால நம்ம இந்த பொறுப்பை ஒப்படைச்சேனே, அது ஏன் தப்பு? வசதியா நினைச்சா உரிமை கொண்டாடுறா? கிச்சா விடுப்பா, உனக்கு விடுங்க. நீங்க போய் தொலைங்க. கிச்சா, இப்ப என்ன நடந்துட்டு நீ இப்படி கோச்சுக்கிற? இன்னும் வேற என்ன நடக்கணும்? நீ பாட்டு பாட சொன்னியோ ஆம்படியாங்கிற உரிமையில சொன்னதா நினைச்சுண்டு இப்படி ஓம் பேரையும் அவ பேரையும் சேர்த்து எழுதிட்டா. குரல் நல்லா இருக்கேன்னு பாட சொன்னேன். கொத்து சாவிய குடுத்தியோ அந்த உரிமையில எழுதிட்டாளோ என்னமோ. படிச்ச பொண்ணு பொறுப்பா கணக்கு உனக்கு பார்த்து பாடேன்னு கொடுத்தேன். ஆத்துக்காரி மாதிரி ஒரு துணிமணி எல்லாம் தோச்சு போட்டாளேப்பா. ஜட்டி முதற்கொண்டு அந்த உரிமையில பண்ணிருக்கலாம். நானா துவைக்க சொன்னேன்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்படி துவைக்கிறதுக்கு சேர்த்துதா மாசம் மாசம் கூலி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ சுஷீலாவை நீ ஒரு வேலைக்காரியாத்தான் நினைச்சுட்டு இருக்கியா? ஆமா, வேலைக்காரிதான். எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே வேலை பார்க்கிறவா யாரையும் இதுனா வரைக்கும் நீ கோச்சுண்டதில்லை, கை நீட்டி அடிச்சதில்லை. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு 10 பேருக்கு நடுவுல கை நீட்டி அடிச்சு விட்டியப்பா. எந்த ஒரு விலை அடிச்ச? அது குழந்தை, தாய் எல்லா பொண்ணும் மனசு திறந்து பேசுறதுக்கு மனுஷா இல்லாத பொண்ணு அப்பளத்துக்கிட்ட போய் பேசியிருக்கு. அஷடு